அம்மனுக்கு திங்கட்கிழமைகளில் மட்டும் நடைபெறும் சிறப்பு வழிபாடு. எல்லா அம்மன் கோவில்கள்லையும் வந்து ஆடி மாசத்துல வர வெள்ளிக்கிழமைகள் தான் வந்து சிறப்பு வழிபாடானது வந்து நடைபெறும். ஆனா இந்த வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவில்ல மட்டும் வந்து திங்கட்கிழமைகள்ல தான் வந்து சிறப்பு வழிபாடானது வந்து நடைபெறுது. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, கடுமையான தவம் இருந்த பார்வதி அம்மன் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா 3 நதிகளை கொண்டு வந்து அபிஷேகம் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழை மரத்தாலான பந்தல் அமைத்ததுனால இந்த ஊருக்கு வந்து வாழைப்பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வந்திருக்கு. கடுமையான தவம் இருந்த பச்சையம்மனோட திருமேனி பச்சை நிறமா மாறினதுனால இந்த கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வந்து பச்சை நிற குங்குமத்தை வந்து பிரசாதமா வந்து கொடுக்குறாங்க. இந்த கோவிலுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சா அது வந்து நிறைவேறுனா பச்சை நிற குங்குமம், பச்சை நிற வளையல், புடவை எடுத்துட்டு வந்து இந்த அம்மனுக்கு வந்து சாத்திட்டு போறாங்க. இந்த கோவிலானது அமைந்திருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா வந்து 3 நதிகள் கூடும் இடமா இருக்கிறதுனால இந்த ஊருக்கு வந்து முக்கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேர் வச்சிருக்காங்க. காலப்போக்கில் வந்து அது மூங்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாறி இருக்கு. இந்த கோவிலானது வந்து எங்க இருக்குன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும், செய்யாறிலிருந்து சரியா ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த வாழைப்பந்தல் பச்சையம்மன் கோவிலானது வந்து இருக்கு.